ஓகே ரெடியா அண்ணா? ரெடியாண்ணா? நன்றி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு டிஜிட்டல் சம்மிட், இது வந்து 3வது ஆண்டாக வந்து நடந்துட்டு இருக்கிற டிஜிட்டல் ஏஐ அண்ட் தொழில் வளர்ச்சிக்கான ஒரு உச்சி மாநாடு. இது சென்னையில் 2 நாள் நடக்கிற இந்த ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 தொழில் முனைவோர்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஸ்டேட்டோட வளர்ச்சிக்கு ஸ்மால் மீடியம் ஆண்டர்பிரினர்ஸோடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு 1 ட்ரில்லியன் கனவு, அதை நோக்கி நம்ம வந்து ஸ்டேட்டு பயணிச்சுட்டு இருக்கப்ப அதுக்கு நம்மளுடைய ஆண்டர்பிரினர்ஸுக்கு தேவையான டிஜிட்டல் ஸ்கில்ஸ், ஏஐ ஸ்கில்ஸ், இது தவிர்த்து ஏற்கனவே அச்சீவர்ஸாக இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் இங்கே வந்து அவங்களுடைய டிப்ஸை ஷேர் பண்ணுறப்ப தொழில் முனைவோர்களுக்கு அண்ட் ஸ்மால் மீடியம் ஆண்டர்பிரினர்ஸுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்தி டிஜிட்டல் ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கிறவங்களும் நிறையா வந்து இன்னைக்கு கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்சராக இருக்கவங்களுக்கும் அவார்ட் ஃபங்க்ஷனும் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். பீப்புள் ஹூ ஆர் அச்சீவர்ஸ், பீப்புள் ஹூ ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ், அவங்கள செலிப்ரேட் பண்ணுற ஒரு மேடையாக இது இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சோசியல் ஈகிள் நடத்துகிற இந்த ஈவெண்ட்டில் கடந்த 3 வருடங்களாக கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட டிஜிட்டல் ஆண்டர்பிரினர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அது நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் வெளி மாநிலங்கள், வெளிநாட்டில் நடக்கிற அந்த டெக்னாலஜிஸை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலாக இது மட்டும் இல்லாமல் செல்வபிரதர், நீங்களும் உங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். சோஷியல் ஈகிளோட டிஎன் டிஜிட்டல் சம்மிட் 3rd எடிஷன் 2026 இன்னைக்கு ஹில்டன் ஹோட்டல் நடந்துகிட்ருக்கு. ஏஐ நம்மளை ரீப்ளேஸ் பண்ணாது, ஏஐ தெரியாதவங்க நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய இந்தியாவோட வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிக்கக்கூடியது சிறு தொழில் நிறுவனங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், எம்எஸ்எம்இன்னு சொல்லப்பட்ட நிறுவனம் தான் இந்தியாவோட ஜிடிபியில் 33% கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 8 கோடி நிறுவனங்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதில் அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தபடியாக 36 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியது எஸ்எம்இ நிறுவனங்கள். அந்த நிறுவனங்கள்கிட்ட நல்ல பொருள் இருக்குது, நல்ல சர்வீஸ் இருக்குது. ஆனால் பெரிய நிறுவனங்கள் மாதிரி மார்க்கெட்டிங் செலவு பண்ண முடியல. அவங்களுக்கான பெரிய பிளாட்ஃபார்மாக தான் இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்க்கப்பட்டது. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியாக ப்ராடக்டை, சர்வீஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மூலிமா நிறைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சோஷியல் ஈகிள் தொடர்ச்சியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட சேர்த்து ஏஐ வந்தோடனே ஏஐ வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜியை கையில் எடுத்து ஏஐ மூலியமாகவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாகவும் எப்படி ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்கள் தங்களுடைய பொருளை, சர்வீஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், அது மூலியமாக அந்த நிறுவனம் எப்படி வளர முடியும், நிறுவனம் வளர்றது மட்டும் இல்லை, அப்படி நிறுவனம் வளரும்போது எப்படி ஆயிரக்கணக்கான பேர் வேலைவாய்ப்பு உருவாகும், அப்படி வேலைவாய்ப்பு உருவாகும் போது தமிழகத்தினுடைய பொருளாதாரம் இந்தியாவில் மீண்டும் முக்கிய இடத்தை தொடர்ந்து பிடிப்பதற்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஏஐ தொழில்நுட்பமும் பயன்படணும். இன்றைக்கி தமிழக புது அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, ஏஐக்குன்னே துறையை மாற்றி ஏஐ அண்ட் டிஜிட்டல் ஐடி துறைன்னு மாற்றிருக்காங்க. அந்தளவுக்கு ஏஐ தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வர சூழலில் ஏஐயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் பயன்படுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கக்கூடிய இந்த சோஷியல் ஈகிள் நிறுவனம் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறது மூலிமா தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கான மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் பார்க்கப்படுது. இந்த ஆட்சி அமைவதற்கு ஒரு காரணம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி சொல்லப்படுது, பொதுவாக பார்க்கப்படுது. இப்போ கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா சமூக இதில் வந்து தாக்கல் ஜனதா பார்ட்டின்னு ஒரு ஃபேமஸாக அதை பார்க்கப்படுது. இந்த லோகோ கூட பின்னாடி வச்சலோ கூட அது குளிக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, இது வந்து இந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சொல்லிக் கொடுத்து அதை வச்சு பிஸ்னஸ் குரோ ஆகி இந்த ஸ்டேட் குரோ ஆகணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். இந்த கேள்வி இங்கே கொஞ்சம் வந்து ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாச்சு வந்து என்ன அப்படின்னா, ஓகே, இந்த ஸ்டாச்சு வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனிதன் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான உந்துதல் இருக்குது. கழுகு பார்வையோட ஒரு பிஸ்னஸை அணுகிறோம். ஆக்சுவலாக மேலிருந்து பார்க்கவும் தெரியணும், கீழே இருந்து எக்ஸிக்யூட் பண்ணவும் தெரியணும். அப்படி ஜெயிச்சவங்களை கொண்டாடுறதுக்கான ஒரு அவார்டு தான் இது. அந்த அவார்டோடைய நீங்கள் அந்த ஆஸ்கார் அவார்டு மாதிரி
தொழில் முனைவர்கள் வெற்றிக்கான ஆஸ்கார் அவார்டா அதை நீங்க பார்க்கலாம் ஆக்சுவலா. சரி, இப்ப Actually TN இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப் மாதிரி digital நிறைய அப்படிங்கிறது- விஷயங்கள் கடந்த 5 வருடங்கள்ல முன்னெடுக்கப்பட்டது. 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி அந்த கடந்த கால அரசுகள் முன்னேற்றிருச்சு. இந்த புது அரசு பொறுப்பேற்று இருக்கு. இப்ப டிஎன் ஸ்மார்ட்டோ ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கூட நீங்க டைப் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏஐ ரீப்ளேஸ் ஃபியூச்சர்ல ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான சாத்தியங்கள் எப்படி இருக்கு? சிவராஜ் பிரதர் ஏற்கனவே ரொம்ப அருமையா வந்து அதை வழி நடத்திட்டு இருக்காரு சிஇஓ ஆஃப் ஸ்டார்ட் அப் டிஎன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வளர்ச்சிக்காக ஏற்கனவே அதிகமான திட்டங்கள் அண்டு லாஸ்ட் ஒரு 5 வருடங்களில் எம்எஸ்எம்இக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நடந்துட்டு இருந்துச்சு. அது ஏற்கனவே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒரு நிறுவனம் மட்டும், ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மட்டும் பண்ண முடியாது. இதில் நிறைய பேர் வந்து பங்களிக்கணும் ஆக்சுவலாக. இதில் ஒரு ஒரு சின்ன லெவலில் நம்மளும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல சந்தோஷம் ஆக்சுவலாக. சார், இன்றைக்கு ஒரு ஆட்சி அமைவதற்கும் ஒரு ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு வந்து டிஜிட்டலில் தான் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அது முன் உதாரணம். இந்திய அளவில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் இதே டிஜிட்டலில் தான் ஏற்படுத்திட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் நல்லது கெட்டது எப்படி நம்ம புரிஞ்சு இதில் எடுக்கணும்? ஓகே, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இங்கே சொல்லித்தரது எல்லாமே என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, மிகப்பெரிய மார்க்கெட்டிங் புரட்சியும் மிகப்பெரிய பிஸ்னஸ் புரட்சிக்கு இந்த சமூக வலைத்தளங்களை நம்ம ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம். இங்கே இருக்கிற ஒரு ஆந்திரப்ரனர் வெற்றி பெறப்ப அவங்கள சுற்றி இருக்க குடும்பங்கள் மொத்தமாக வளருது. ஆக்சுவலாக டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஒரு கம்பெனி வளர்றது மூலியமா அவங்கள நம்பி இருக்கிற அவங்களுடைய தொழிலாளர்கள், அவங்களுடைய குடும்பம் எல்லாமே சேர்ந்து வளருது. நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் அதோடைய பாசிட்டிவிட்டியை எடுத்துட்டு எப்படி நான் க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஸ்டேட்டுக்கே நல்லது நம்புகிறேன். ஸோ ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணுறதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதிகமாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அதனால பல பேருக்கு ஒரு கெட்ட நல்லது பண்ணவங்களுக்கு கெட்ட பேர் இருக்குது. அது தவிர்த்து அதை தவிர்க்கிறதுக்கு நமக்கு ஏதாவது காரணம் அதை எப்படி பண்ண முடியுமா? இல்லை, இது வந்து என்ன அப்படின்னா இதில் முழுக்க வந்து தொழில் சார்ந்த சிந்தனைகளை தான் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஒவ்வொருத்தர் கையிலையும் சோஷியல் மீடியா இருக்குது. அந்த கத்தி இருக்கிறது அவங்க வந்து ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறாங்களா இல்லை யாரையாவது குத்துறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தனி மனிதனுடைய ஒழுக்கமும் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறேன். ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ மேலே இருக்க கோபத்தில் எனக்கு வீட்டில் நடக்கிற பிரச்சனையை யார் மேலேயா வெளிப்படுத்துறதுக்கு சமூக வலைத்தளத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு கலெக்டிவாக இந்த சொசைட்டியில் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியை எல்லாரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சமூகம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இதே சமூகத்தில் தான் நாளைக்கு நம்மளுடைய குழந்தைங்களும் வரப்போகிறாங்க. எல்லாருடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்ன நம்பிக்கை. இந்த டிஜிட்டல் இதை பொறுத்த வரைக்கும் பெரியவர் முதல் குழந்தைகள் எல்லாருமே ஈஸியாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பேஜுகளுமே ஈஸியாக ஓப்பன் ஆகிற அளவுக்கு இதில் இருக்குது. இதில் என்ன மாதிரியான பாதுகாப்புகளை அரசாங்கம் பின்பற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது பண்ணுற தடைகளை ஏற்படுத்தணும்? இல்லை, இப்போ ஏஐக்கான தனி மினிஸ்டரே இருக்காங்க. அவங்க வந்து வித் எக்ஸ்பர்ட்ஸு அவங்க வந்து தி வில் பி ரிலீஸிங் அவங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க நிச்சயமாக. பட் அஸ் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் அடாப்ட் ஆகலாம் அப்படிங்கிற பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய லைஃபுக்கும் தங்களுடைய பிஸ்னஸுக்குமான முழு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறது மூலியமாக சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது நல்லது. ரைட்டு. நான் தரணிதரன், சோசியல் ஈகிள் நிறுவனத்துடைய இயக்குனர், தமிழ்நாடு டிஜிட்டல் சம்மிட்டுடைய கியூரேட்டர். இதை கிரியேட் பண்ணி 3 வருடங்களாக வெற்றிகரமாக நடத்திட்டு வரோம். நிறைய ஆண்டர்பிரினர்ஸுக்கான தொழில்முறை பயிற்சி, ஏஐ அண்ட் டிஜிட்டல், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் க்ரோத்துக்கான முன்னெடுப்புகள் நிறைய எடுத்துகிட்டு வரோம். ரைட், தேங்க்யூ.